We do what is right for the customer. If our product is of no value to you, then your money is of no value to us. வணக்கம், நான் ராம்குமார், மாருதி டூல்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்து. நம்ம இந்த ஃபீல்டுல 1992ல இருந்து இருக்கோம். நம்ம ஆல் ஓவர் இந்தியா 1000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களுக்கு ஹேண்ட் டூல்ஸ் அண்ட் பவர் டூல்ஸ்ல என்ன தேவையோ அதுக்கான தீர்வுகளை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம இந்த வீடியோல கார்ட்லெஸ் மிஷின்ஸை பத்தி பார்க்கலாம். கார்ட்லெஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒயர் இல்லாம பேட்டரியில யூஸ் ஆகுற மிஷின்ஸ் தான் கார்ட்லெஸ். இப்போ இங்க இருக்கிறது எல்லாமே ஒன்னு ஒரு மிஷின்ஸ். அந்த ஒன்னு என்னென்ன மிஷின்ஸ்ங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கார்ட்லெஸ், அதாவது பேட்டரியில யூஸ் ஆகுற ஹேமரிங் மிஷின்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியில யூஸ் ஆகுற ஆங்கிள் கிரைண்டர். இது வந்து பேட்டரியில யூஸ் ஆகுற ஸ்க்ரூ டிரைவர் மிஷின். இது வந்து பேட்டரியில யூஸ் ஆகுற இம்பாக்ட் மிஷின்ஸ், அதாவது நட்டு போல்ட் அதெல்லாம் கயற்ற மிஷின்ஸ். இது வந்து பேட்டரியில யூஸ் ஆகுற ட்ரில்லிங் மிஷின். இது வந்து பேட்டரியில யூஸ் ஆகுற ட்ரிம்மர் மிஷின். ட்ரிம்மர் மிஷின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து கார்டனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். அதாவது புஷ், லான்ல இருக்கிற புல்லு அதெல்லாம் ட்ரிம் பண்றதுக்காக யூஸ் பண்ற மிஷின். இது வந்து மினி கார்ட்லெஸ், அதாவது மினி ஸ்க்ரூ டிரைவர் மிஷின் சொல்லலாம். வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியில யூஸ் பண்ற கார் வாஷர். இப்போ இந்த கார்ட்லெஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்பெல்ட் பேட்டரி மாடலும் வரும், டிட்டாச்சபிள் பேட்டரி மாடலும் வரும். இந்த இன்பெல்ட் பேட்டரி எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன மிஷின்ஸ், அதாவது இந்த மிஷின்லாம் பாத்தீங்கன்னா இன்பெல்ட் பேட்டரியோட வரும். இந்த மாதிரி ஒரு சார்ஜர் கேபிள் கொடுத்துருவாங்க, நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பெரிய மிஷின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி வந்து டிட்டாச்சபிள் மாடல்ல வரும். இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி நம்ம டிட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு தனியா சார்ஜிங் டிவைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டிவைஸ்ல நம்ம இதை மவுண்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். வேற ஸ்பேர் பேட்டரி இருந்ததுன்னா இது சார்ஜ் பண்ற நேரத்துல அந்த ஸ்பேர் பேட்டரி போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாடல்ல பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி டிட்டாச் பண்ணிட்டு சார்ஜ் பண்ற பாயிண்ட் இங்க கொடுத்துருப்பாங்க. சார்ஜ் பண்ணிட்டு திரும்ப இதை இதுல பிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மினி கார்ட்லெஸ் பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்க்ரூ டைட் பண்றது, லூஸ் பண்றது, அதாவது சின்ன சின்ன அப்ளிகேஷன், இந்த எலக்ட்ரானிக் பர்பஸ் அப்ளிகேஷன் அது எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷின்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் பொசிஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இங்க ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டனை பிரஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மிஷின் வந்து எல் டைப்பா மாறிடும். இந்த எல் டைப்பாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரெயிட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா திரும்ப பிரஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிஷின்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பிரஷ்லெஸ் மோட்டார்ஸ். அதாவது பிரஷ்லெஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கார்பன் பிரஷ் இல்லாம யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் இது எல்லாமே. இந்த கார்பன் பிரஷ் இல்லாம யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்மேச்சரோட சைஸ், மிஷினோட சைஸ் எல்லாமே சின்னதாயிடும். அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வெயிட் நமக்கு யூஸ் பண்ணும்போது வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும். மிஷினோட ஹைட்டு, லென்த் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சின்னதாகும். யூஸ் பண்றதுக்கு ஹேண்ட்லிங்க்கு நமக்கு ரொம்ப காம்பாக்டா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இப்போ இந்த கார்பன் பிரஷ் தேய் நம்ம மாத்தாம விட்டோம் என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து ஆர்மேச்சரை பாதிச்சிடும். அந்த ஆர்மேச்சர் போயிருச்சு அப்படின்னா அடுத்து ஃபீல்டு காயில் போயிடும். இப்போ இதே வந்து பிரஷ்லெஸ் மோட்டார்ஸ் அப்படின்னா நமக்கு ஆர்மேச்சருக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இந்த ஆர்மேச்சரோட லைஃபும் பாத்தீங்க அப்படின்னா லாங் லைஃப் இருக்கும் when compared to brushed motors. இப்போ இந்த மிஷின்ஸ் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் கரண்ட் சப்ளை இல்லையோ, உதாரணத்துக்கு இப்போ ஒரு பில்டிங்கோட 3rd ஃப்ளோர்ல அதாவது ரூஃபிங் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம பவர் சப்ளை கொண்டு போறது கஷ்டம். அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு நம்ம வந்து இந்த மாதிரி பேட்டரி ஆபரேட்டட் மிஷின்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மிஷினோட மெயின்டெனன்ஸ் என்னலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது பிரஷ்லெஸ் மோட்டார்ங்கிறதுனால இதுக்கு பெருசா மெயின்டெனன்ஸ் எதுவும் கிடையாது. ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த மிஷின் வந்து ரொம்ப நாள் நீங்க ரன் பண்ணாம வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பேட்டரியை டிட்டாச் பண்ணி தனியா வச்சிருங்க. இப்போ இந்த மிஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரஃபா யூஸ் பண்ணாம கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இதோட லைஃப் வந்து ஜாஸ்தியா வரும். என்ன வேலை செஞ்சாலும் சேஃபா சேஃப்டி கியர்ஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தி இருக்குங்கிறதுக்காக என்னைக்குமே ஒரு ப்ராடக்டை வாங்காதீங்க.
நம்ம யூஸுக்கு நம்மளோட யூசேஜுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் தேவையோ அதை மட்டும் பார்த்து கரெக்டா செலக்ட் பண்ணி வாங்குனீங்கன்னா அது ரைட் டூலா இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸை பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம எலக்ட்ரிக் ப்ளோயர்ஸை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.